கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 29/6/2026 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 30:18. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். The Lord longs to be gracious to you. He will rise up to show you compassion. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் இறங்கும் மனதுருகும் தேவன் என்கிறதான வார்த்தைகளிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பேசட்டும். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். The Lord, one who has compassion on us. நம்மேல் இறங்குகிறவர், மனதுருக்கம் கொண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் நமக்கு இறங்கும்படி அவர் நமக்காக காத்திருக்கிறார், நமக்காக எழுந்தருளுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இரக்கத்தை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை தியானிக்கலாம். சங்கீதம் 25:16, என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாயிருக்கிறேன். சங்கீதம் 31:9, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. அநேக நேரத்தில் வேதனைப்பட்டு அழுகிறதுனால அநேகருடைய கண்களினுடைய இமைகளுக்கு கீழ்ப்பக்கம் கருப்பாக காணப்படும். காரணம் தூக்கமின்மை, அதிகமான சோர்வுகள், கவலைகள், கண்ணீர். இது நிமித்தமாய் அவருடைய இமைகள் அவ்விதமாய் காணப்படும். சங்கீதம் 51:1, தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். சங்கீதம் 57:1, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை நாத்தும் அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே நான் அடைவேன். சங்கீதம் 86:3, ஆண்டவரே எனக்கு இறங்கும், நாடோறும் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். சங்கீதம் 119:58, முழு இருதயத்தோடும் உடைய தயவுக்காய் கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி இறங்கும். 119:132, உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும். சங்கீதம் 123:3, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். ஏசாயா 33:2, கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே இரக்கத்தை எதிர்பார்த்து சில மனிதர்கள் ஆண்டவரிடத்தில் சொன்ன வார்த்தைகளை வேதத்தின் மூலமாக தெரிந்து கொள்வோம். மத்தேயு 9:27, 2 குருடர்கள் ஆண்டவருக்கு பின் சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். மத்தேயு 15:22, கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 17:15, சந்திரரோகியாகிய ஒரு மனிதனை அவருடைய தகப்பன் கூட்டி கொண்டு வரும் பொழுது அவன் சொல்லுகிற, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்கிறான். சீஷர்கள் படவில் போகும் பொழுது இயேசுவிடத்தில் கூப்பிடுகிறாள், ஐயரே, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாமும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய காருண்யம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். சுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய நாள் கால வேளைக்காக நன்றி. எங்கள் மேல் இரக்கமாக இருக்கிறவர் எங்களோட வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்பத்திலும் ஆண்டவரே, எங்களுடைய ஊழியங்களிலும் கர்த்தர் இரக்கமாக இருக்கும்படி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எத்தனை பேர் துக்கத்தோடு இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து சொல்கிறாங்களோ அவருடைய துக்கத்தை எல்லாம் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவருடைய வேதனைகளெல்லாம் கண்ணோக்கி பாருங்கள். எந்த அளவுக்கு ஒருத்தரும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஊழியங்கள் உடைந்து போனபடினாலும்
ஆண்டவரே, எத்தனை பேர் துக்கத்தோடு இருப்பாங்க, அவளெல்லாம் கண்ணோக்கி பாருங்கள். இந்த ஜெபத்தை இணைந்து செய்கிற தேவ ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற துக்கங்களுக்கும் வேதனைகளுக்கும் என் தேவனாக கர்த்தர் இறங்கி அவளுக்கு மனதுருக்கத்தை என் தேவனாக கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாய் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவ கிருபையும் தேவ சமாதானம், தேவனுடைய வழி நடத்துதலும், தேவனுடைய பாதுகாப்பும் உம்முடைய ஜனத்தோடு கூட இருக்கட்டும். இந்த புதிய வாரத்தை ஆரம்பிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், வேலைகளிலும், பணிகளிலும் உடைய கரம் கூட இருந்து தொடர்ந்து ஆசீர்வாதமாய் வழி நடத்த பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. நேற்று கேள்வியும் பதிலும். எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? யார் யாரிடத்தில் சொன்னது? கர்த்தர் யோசுவா எனக்கு சொன்னது. யோசுவா 7:10. இந்த நாளுக்கான கேள்வி, நீ செய்ய வேண்டியது உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு. யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளைய தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.